நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்றோம், அவருக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டோம், அந்த பையனுக்காக எவ்வளவு உபவாசம் பண்ணோம், அந்த நபருக்காக எவ்வளவு கண்ணீர் வடிச்சோம், ஆனா ஆண்டவர் இறங்காமல் போனதுக்கான காரணங்கள் என்ன? பல காரியங்களுக்கு என் ஜெபங்களுக்கு தடை வருவதற்கான காரணங்கள் என்ன? எதிர்பார்த்த அளவுக்கு என் வாழ்க்கையில என்ன பண்ணுங்க ஜெயம் எடுக்காமல் போனதுக்கான காரணங்கள் என்ன? ரெண்டு விஷயங்கள் வேகமா சொல்லி உங்க மத்தியில ஜெபம் பண்றேன். அப்படி சமூகம் எனக்கு முன்பதாக வரும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவருடைய சமூகத்துல நான் இருப்பேன் என்றால், அவருடைய சமூகம் என் கூட வரும் என்றால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? யாத்திரையாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம். யாத்திரையாகமம். மோசேக்கு முன்பதாக என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல 10 வாதைகள் வந்தது. அதுக்கு பிறகு 10 வாதைகளுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். விடுதலையாக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக நிற்கிறார்கள். செங்கடலுக்கு முன்பதாக நிற்கிற போது ஒரு பக்கம் மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணுங்க, இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலே என்ன பண்ணுங்க, பிரேத கூலி இல்லை என்றால் இங்க வனாந்தரத்துல கொண்டு வந்து சாக கொண்டு என்ன பண்ணுங்க கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். முன்பதாக செங்கடல் இருக்கிறது, அதுக்கு முன்பதாக பார்வோனுடைய சேனைகள் என்ன பண்ணுங்க, இந்த ஜனங்களை அழித்திரணும்னு சொல்லி வேகமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வேகமாய் வந்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த இடத்துல நடந்த சம்பவம், மோசே நீ என்னை நோக்கி பார்க்கிறது என்ன? மோசே நீ என்னை நோக்கி பார்க்கிறது என்ன? உன் கையில இருக்கிற என்ன பண்ணுங்க, கோலை என்ன பண்ணுங்க, செங்கடலுக்கு முன்பதாக நீட்டு, அது ரெண்டாக பிளக்கப்பட்டு போகும். ரெண்டாக பிளக்கப்பட்டு போகும் சொல்லி என்ன பண்ணுங்க, கர்த்தர் என்ன பண்ணுங்க மோசேக்கு சொன்ன உடனே ரெண்டாக பிளக்கப்படுகிறது. எடுத்து வாசிக்கலாமே, அந்த 14, 15, 16 வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? தேவ சமூகத்துல தேவ பிரசன்னம் இருக்கும்போது ஆண்டவருடைய மகிமையான வார்த்தைகள் நம்மை தேடி வரும். மகிமையான வார்த்தைகள், மகிமையான வல்லமைகள் என் வாழ்க்கையில கடந்து வரும். காரணம் மோசேக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, மோசேக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம், மோசேக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுங்க, கேட்டு கேட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. மோசே தேவ சமூகத்துல பழுது கொண்டிருக்கிறார். மோசே தேவ சமூகத்துல ஆண்டவரே முன்பதாக செங்கடல் இருக்கிறது, பின்பதாக பார்வோனுடைய சேனைகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, எங்களை முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க, நசுக்கி கொண்டிருக்கிறாங்க. நாங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் சொன்ன உடனே மோசே நீ என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன? கலங்காத. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம எங்க தெரியுமா போயிட்டு இருக்கிறோம், யாரையோ ஒருத்தரை டிஃபன் பண்ணி வாழ கத்துட்டு இருக்கிறோம். ஒரு காலங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பலருக்கு தெரியும், ஐயாக்களுக்கு எல்லாம் தெரியும், ஆலயத்துக்குள்ள இப்போ திறந்திருக்கும். ஆலயத்துல பலிபீடத்துல பாஸ்டர்ஸ்லாம் தேவ சமூகத்துல அழுதுகிட்டே இருப்பாங்க, சோத்ராம் 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 சோத்ராம். எல்லா ஐயர்வாளர்களும் என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துல உட்காந்து அழுது புலம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பகலா தேவ சமூகம் தான் அவங்களுக்கு ஆறுதல், தேவ சமூகம் தான் அவங்களுக்கு ஒரு பலன். தேவ சமூகத்திலே உட்கார்ந்து இருந்து அவங்க ஊழியம் செஞ்சு ஆத்துமா அறுவடை செஞ்சவங்க தேவ சமூகத்துல தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பகல்ல காலையில 8, 9 மணிக்கு ஆலயத்துல கதவை திறந்து அந்த பலிபீடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த இடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போது அவங்களுக்கு நேரம் தெரியாது, காலம் தெரியாது, சமயம் தெரியாது, சூழ்நிலை தெரியாது. அவங்க ஜெபிக்க கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிக்கிட்டே இருந்தது. ஜெபிக்க தேவ சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க கர்த்தருக்கு ஜனங்கள் ஆத்துமாக்கள் சபைகளை பெருகிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு ஆத்துமாக்கள் எங்க இருக்கிறாங்கன்னாக்கா, சபை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் திறக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் தான் 2 hour திறந்து வச்சு என்ன பண்ணுங்க, அவ்வளவுதான் நாளைய ஆராதனைகள். அதுக்கப்புறம் ஆலய ஆராதனை திறக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மீட்டிங்ஸ், திங்கட்கிழமை எல்லாம் சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணுங்க, மீட்டிங்ஸ். எங்க அற்புதம் நடக்கல, ஏன் அதிசயம் நடக்கல? தேவ சமூகத்துல என்ன பண்ணுங்க, மோசே என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே இந்த ஜனங்கள் என்ன நெருக்குறாங்க, நான் என்ன செய்யட்டும்? இந்த ஜனங்கள் என்ன பண்ணுங்க, என்ன நெருக்கி கொண்டிருக்கிறாங்க. மோசே நீ என்னை நோக்கி பார்க்கிறது என்ன? உன் கைகள் இருக்கிற கோலை நீட்டு, அப்படியே மாறும்.
கோலை நீட்டி பாருங்க. பல நேரங்களில நீங்க என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம சபைக்குள்ள வந்திருக்கிற நம்ம என்ன பண்ணுங்க, போன வாரம் வந்தவர்கள் மறுபடியும் அடுத்த வாரம் இந்த வாரத்துல எப்ப தெரியுமா 9 மணிக்கு சபை ஆலய ஆராதனைனாக்கா இன்னைக்கு வந்து 9:30 வரேன், 9:40 வரேன், 10 மணிக்கு சபைக்கு வர்றேன். இது ஒழுங்கா? கேட்டா எனக்கு கிராமத்துல வாகனம் இல்லைங்க. ஒரு இடத்துல நீங்க போகணும் அப்படின்னாக்கா வாகனத்தை எதிர்பார்த்தா நிப்பீங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வரதுக்கு மாத்திரம் வாகனத்தை எதிர்பார்க்கிறோம். பஸ் வரல, தாமதிச்சிருச்சு, இன்னைக்கு வந்த வண்டி வரல, முன்னாடி ஆயத்த பண்ணல, 7 மணி பஸ்ஸுக்கு கிளம்பி வந்து இந்த இடத்துல ஆலயத்துல உட்கார்ந்து இருந்தா குறைஞ்சு போயிருவோமா? இது தேவனுடைய சமூகம் தானே. ஒரு கல்யாணத்துக்கு போய் முன்னாடியே ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறோம்ல, அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்றதுக்கு என்ன பண்ணுங்க, மேலே கீழே நம்ம யோசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வர்றதுக்கு என்ன பண்ணுங்க, வாஞ்சையோட வர வேண்டிய நானு, தாகத்தோட வர வேண்டிய நானு இன்னைக்கு என்ன பண்ணுங்க, வாஞ்சையும் இல்ல, தாகமும் இல்ல, ஏக்கமும் இல்ல, எதிர்பார்ப்பும் இல்ல. அட ஆண்டவர் தானே, பொறுமையா பார்த்துக்கலாம். அதனால தாங்க நம்முடைய வாழ்க்கையில அலட்சியமா இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுங்க, அலட்சியமா இருக்கிறார். எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். நம்ம பிள்ளைகள் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும், நம்ம பிள்ளைகளின் சமூகத்துல காத்து இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கிறார், எதிர்பார்ப்போடு இருக்கிறார். ஆனா எதிர்பார்ப்பு இல்லாதனாலதான் நீங்க பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சமூகம் கடந்து செல்லல. அந்த 15-16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். அந்த குச்சிக்கு வந்து பவர் இருக்குன்னா உங்களுக்கு எனக்கு பவர் இல்லையா? சாதா கோலுக்குள்ள உள்ள இருக்கிற அந்த பவர், அந்த கோல் பரலோகத்துக்கு போகல. அந்த கோலுக்காக பரலோகத்துல என்ன பண்ண இப்ப வரைக்கும் என்ன பண்ணுங்க, உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணல. உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்க கணவருக்காகவும் பரலோகத்துல இருக்கிற இயேசு என்ன பண்ணுங்க, பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த கோலுக்காக ஆண்டவர் பரிந்து பேசல. அந்த கோலையை கர்த்தரால் பயன்படுத்த முடியும் என்றால், அந்த கோலையை விசேஷித்தமுள்ள கோலை எனப்படுங்க கர்த்தருக்கு முன்பதாக மகிமையா இருக்கும் என்றால், அதை விட நீங்களும் நானும் மகிமை உள்ளவர்கள். கைகளை உயர்த்தி அந்த கோலுக்கு அவ்வளவு மகிமையை கொடுத்து வச்சிருந்தா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு மகிமை இருக்கும். அந்த கோலுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு அதிகாரத்தை செங்கடல் பிளக்கப்பட்டதை அடையாளப்படுத்த முடியும் என்றால் நீங்கள் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஏன் அந்த கோளுக்கு மாத்திரம் அவ்வளோ பவர்ஃபுல்? அந்த கோளுக்கு மாத்திரம் ஏன் அவ்வளோ அதிகாரம்? அந்த கோளுக்கு மாத்திரம் ஏன் அவ்வளோ பலன் வல்லமை? அந்த கோல் நான் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. அந்த கோல் கர்த்தருக்கு முன்பதாக அடிக்கடி பார்வையில வந்த ஒரு கோல். அந்த கோல் தேவ பிரசன்னத்துல அடிக்கடி வந்து நின்ற ஒரு கோல். மோசே பார்க்கிறார். மோசே பார்க்கிறார். பார்க்கும்போது கையில இருக்க மோசே கையில இருக்கிறது என்ன? கோல். கீழே போடு. கோல் பாம்பாய் மாறுச்சு. கோல் பாம்பாய் மாறுச்சா? உன் கையில இருக்கிறது என்ன? கோல். அந்த நைல் நதியை அடின்னு சொன்னார். நைல் நதியை அடிச்ச உடனே தண்ணீர் ரத்தமாய் மாறினது. உன் கையில இருக்கிறது என்ன? கோல். அந்த புழுதியில் எடுத்து அடினார். புழுதி என்ன பண்ணுங்க, மண்டும் பேருமாய் மாறினது. உன் கைகள் இருக்கிறது என்ன? கோல். உங்க செங்கடல் நீட்டு அப்படின்னாரு. அந்த கோல் கர்த்தருக்கு முன்பதாக அடிக்கடி பார்வையில வந்து கொண்டு போய் கொண்டே இருந்தது. உங்களுடைய ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் அடிக்கடி பார்வைக்கு வருகிறோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள அடிக்கடி வருகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்துல இந்த இடம் தேவனுடைய ஆலயம் மாத்திரமல்ல, இந்த இடத்துல அவருடைய கண்கள் இருக்கிறது, இந்த இடத்துல அவருடைய இருதயம் இருக்கிறது, அவருடைய செவி இருக்கிறது. இந்த இடத்துக்குள்ள உள்ள வரும்போது அவர் என்ன செய்கிறார்னா, அவருக்கு நம்மளுடைய எந்த எதிர்பார்ப்போடு வருகிறோம்? தாகத்தோட வருகிறோமா? ஏக்கத்தோட வருகிறோமா? கடனோட வருகிறோமா? கஷ்டத்தோட வருகிறோமா? எந்த விதமான சூழ்நிலையோட வருகிறோம் என்பதை ஆவியானவர் மேல வரும்போதே பார்க்கிறார். அப்படி மேல வரும்போது ஏக்கத்தோடு வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்கி அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஏனோ தானோன்னு வர்றவங்களுக்கு, ஆமா விளையாட்டுத்தனமா வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கவங்களுக்கும் ஆண்டவர் உங்களோட விளையாட்டிட்டு தான் என்ன பண்ணுங்க அனுப்பி வைக்கிறார். இந்த இடத்துல என் பாருங்க வந்தா என் பாரங்கள் மாறும், இந்த இடத்துல வந்தா என் கஷ்டங்கள் மாறும். இந்த இடத்துல ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறது, ஆண்டவருடைய இருதயம் இருக்கிறது.
வரும்போது ஆண்டவருடைய மகிமை இருக்கிறது. இந்த இடத்துல போய் முழங்கால் படித்த கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் என்று தாகத்தோடு வருகிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். விளையாட்டுத்தனமாய் இருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்காது. இந்த இடத்துல அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, என்னால ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன், என்னால எதிர்பார்த்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல, எதிர்பார்ப்போட வந்திருக்கிற என் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் இல்ல, ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி வாஞ்சையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வாரு. அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போறது இல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், இந்த பீட்டர் பவுல் சர்ச்ல நான் ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுறதுக்காக அல்ல, அது சபை அல்ல. இந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் எத்தனை லைக் கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு உங்களுக்கு வியூஸ் பார்த்திருக்கிறாரு, ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள எவ்வளவு உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற ஒரு கண்கள், பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அப்படி உலாவிக் கொண்டிருக்கிற போது அவருடைய பார்வையில் நீங்க எத்தனை முறை இந்த வாரத்தில் என்ன பண்ணுங்க, கண்கள் பட்டு கொண்டே இருக்கிறேன். அவருடைய சமூகத்துல எத்தனை சொட்டு கண்ணீர் விட்டு இருக்கிறேன், எவ்வளவு நேரம் அவருடைய சமூகத்துல நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், எவ்வளவு நேரம் அவருடைய சமூகத்துல விழித்திருக்கிறேன், காத்திருக்கிறேன், ஜெபம் பண்ணிருக்கிறேன், எவ்வளவு நேரம் அவருடைய பார்வை என் மேல பட்டிருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நான் தோத்து போயிருக்கிறேன்னா, எதற்காக என் வாழ்க்கை பிரகாசமா இல்லைன்னா அவருடைய சமூகம் என்னோடு வரும்போது என் வாழ்க்கை மாறும். தயவு செய்து சொல்றேங்க, அவருடைய சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை வீணுங்க. அவருடைய சமூகம் என்னோட கடந்து செல்லாமல் போனால் என் வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை. அவருடைய சமூகம் என்னோடு இல்லை என்றால் என்னுடைய குடும்பம், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய பணம், என்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகள் எப்படி தெரியுமா இருக்கும்? ஜீரோவா இருக்குங்க. அவருடைய சமூகம் என்னோட வந்தா போதுங்க, நான் கர்த்தருடைய விசேஷம் உள்ளவனை கர்த்தர் மாற்றுகிறவர். இதுக்கு தகுதி இல்லாதவங்க 10 நாள் தெலுங்கானால கூட்டம் பேர் 15 சர்ச்சை, பல இடங்கள்ல கர்த்தர் மகிமையை எடுத்து பயன்படுத்தினா பிரயோஜனம் இல்லாதவங்க. ஆனா அவருடைய சமூகம் என்னோட வந்ததுனால பல நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். பல நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு விடுதலைக்காக செபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய சமூகம் என்னோட வராமல் போயிருந்தார் அந்த இடத்துல ஒன்றும் இல்லாம வெறும் கையாக திரும்பி நான் வந்திருக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய சமூகத்தை சமூகத்தும் என்னோட கூட வந்ததுனால கர்த்தரனை நிறைவாய் ஆசீர்வாதத்தை குறைவில்லாம நடத்தி கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரசன்னம் என் கூட ஏன் வருகிறது என்றால் தடைகளை உடைக்கும்படிதான். மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். என் வாழ்க்கையில பல தடைகள், என் வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியங்கள், பல காரியங்கள் நடக்கல, பல காரியங்களை எதிர்பார்த்திருந்தும் என் வாழ்க்கையில நடக்காமல் போகிறதுனால நான் வாசல் வழியை உட்பிரவேசிக்க முடியாம இருக்கிறேன். வாசல் வழியை உட்பிரவேசிக்க கூடாதபடி என் வாழ்க்கையில பல தடைகளை என்ன பண்ணுங்க, தடைகளோட உட்கார்ந்து இருக்கிறேன். தடையோட கூட என் வாழ்க்கை கடந்து செல்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தடை. இந்த நாள்ல இந்த தடையை எப்படி தாண்டி போறோம்னு தெரியாது. 1ல இருந்து 6ஆம் தேதிக்குள்ளார என்ன பண்ணுங்க, வீட்டு வாடகை, இஎம்ஐ, இன்னும் பல காரியங்களை, இந்த தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் வியாதி, வேதனை, வறுமை, நெருக்கம், இதை தாண்டி என் வாழ்க்கையில கடந்து போவதற்குள்ள என் வாழ்க்கை பாதி காலங்கள் நிம்மதியா போயிருச்சு அப்படின்னு நீங்க காலத்துல என்ன பண்ணுங்க, அமைதியா உட்கார்ந்து இருக்கலாம். அந்த தடைகளை தகர்க்கிறவருக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்க. தடைகளை தகர்க்கிறவர் அவர் நம்மோட கூட கடந்து வருகிறவராய் இருக்கிறார். தடைகள் ஏன் தடை வருது அதுதான் பார்க்க போறோம். ஒரு அரை மணி நேரம் தடை. ஏன் தடை, எதுக்காக என் வாழ்க்கையில தடை, அவருடைய சமூகம் என்னோட கூட வரக்கூடாதபடி எது தடையா இருக்கிறது, அவருடைய மகிமையை நான் பார்க்க கூடாதபடி எது என் வாழ்க்கையில தடை கற்களா இருக்கிறது. எதிர்பார்த்தது எதுவுமே என் வாழ்க்கையில திருப்தியே இல்லை.
ஆண்டவருக்காக நல்லா பிரகாசிக்கணும்னு ஆசை, ஆண்டவருக்காக வல்லமையை பயன்படுத்தப்படணும்னு ஆசை, ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு வாஞ்சை. ஆனா என் வாழ்க்கையில எதிர்பார்த்தது நடக்கலையே. ஏது? ஏன்? அததான் பார்த்து வேகமாய் நம்ம முடிக்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்னாடி முன்னாடி சைடுல எபேசியர் எடுத்துக்கங்க. எங்க தம்பி பைபிள் எடுத்து வரலையா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். டிஸ்பிளேல போட்டு முடியுமா? வாசிக்கலாமா? நாமும் போடாதீங்க, நாமும் போடாதீங்க. நான் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறேன். நான் எனக்காக தான் படிக்கிறேன், மற்றவங்க யாருக்காக நான் பைபிள் வாசிக்கல. நான் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்தின் எலும்பிற்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். அப்ப நான் யாரு? இப்ப மறுபடியும் வாசிங்க. வாசிச்சுட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்பனா நான் யாரு? நான் யார்? அவருடைய சரீரத்தினுடைய கண்ணா இருக்கிறேன், நான் மூக்கா இருக்கிறேன், காதா இருக்கிறேன், வாயா இருக்கிறேன், இருதயமா இருக்கிறேன், சரீரத்தினுடைய எலும்பா இருக்கிறேன், சதையா இருக்கிறேன். அப்ப நான் யாரா இருக்கிறேன்? நான் இயேசுவா இருக்கிறேன். ஆனா இயேசுவா இருக்கிறேனா? இயேசுவா என்னால இருக்க முடியுதா? இல்ல. அப்ப நான் ஏன் கோத்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன்? நான் எனக்கு வலி வரும்போது மாத்திரம் முட்டி போடுறேன், எனக்கு கஷ்டம் வரும்போது மாத்திரம் முட்டி போடுறேன், எனக்கு நெருக்க வரும்போது மாத்திரம் முட்டி போடுறேன், எனக்கு ஏதோ ஒரு போராட்டம் வரும்போது மாத்திரம் ஆண்டவரை தேடி போறேன். மீதி இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை தேடுறதுல அப்ப மாத்திரம் தேடி வர. ஏன் இந்த ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல? அப்ப மாத்திரம் கேள்வி கேட்கிறோம். நான் யார் அப்படின்னா, அவருடைய எலும்பும் அவருடைய மாம்சமும் அவருடைய சரீர அவயங்களா இருக்கிறோம். அவருடைய சரீர அவயமா இருக்கிற நாம ஏன் என்னால வல்லமையை பயன்பட முடியல? என்னால ஏன் மகிமையா என் வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியல? அப்ப சாத்தான் எந்த இடத்துல என்னை கை வச்சிருக்கிறான்? எந்த இடத்துல என்னை தடை பண்ணி கொண்டிருக்கிறான்? எந்த இடத்த அவன் ஆயுதமா எடுத்திருக்கிறான்? ஒரே ஒரு ஆயுதத்தை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம சரீரத்துல நம்முடைய கண் ஒரு சரீரத்திற்கு மிக முக்கியமானது. இந்த கண் என்ன பண்ணுங்க, கெட்டதா இருந்தால் ஒரு சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். அப்போ என் சரீரத்துக்கு என் கண் எப்படி இருக்குது? வெளிச்சமா இருக்கிறது, விளக்கா இருக்கிறது. அப்போ இது ஒரு பகுதி. அதை விட இன்னொரு பகுதியை சாத்தான் கையை வச்சிருக்கிறான். அதை பார்த்துதான் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சாத்தான் கையை வச்சு நான் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் சரீரத்தினுடைய அவயமா இருக்கிறேன், நான் அவருடைய கண்ணா இருக்கிறேன், அவருடைய நாவா இருக்கிறேன், அவருடைய சுவாசமா இருக்கிறேன், அவருடைய இருதயமா இருக்கிறேன், அவருடைய சரீரத்தினுடைய அவயவங்களா எலும்பும் சதையும் என்ன பண்ணுங்க, அவருடைய மூளையாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படி மூளையா இருக்க வேண்டிய நானு இன்னைக்கு பல நேரத்துல மூளை இல்லாமல் இருக்க போவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்க. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். தம்பி அது முடிஞ்ச எல்லாத்தையும் டிஸ்பிளேலே போட்டுருங்கப்பா. எரேமியா 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அக்கா ஒரு நிமிஷம், எல்லாரும் எடுத்துக்கணும். இது மெசேஜ் அல்ல, இது செய்தி கேட்பதற்காக நீங்களும் வரல,
நான் செய்தியை கொடுப்பதற்காக நானும் வரல. எனக்கு நைட்டு 2:30 மணி வரைக்கும் பயங்கர தலைவலி. நான் காலையிலே அண்ணன்கிட்ட கூப்பிட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி என்னால இன்னைக்கு ஒரு தடவை மாத்திரம் என்ன மன்னிச்சுக்கிறீங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். இல்ல ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுங்க சான்ஸ் கொடுக்கவே இல்லை. நீ போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சார். இந்த செய்திக்காக அல்ல, நான் செய்தி கேட்க வந்தேன், ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் இதை வாங்கறதுக்கு வந்தேன் இல்ல. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு இன்னைக்கு எப்படி இருக்கிறது, அந்த உறவை என்ன பண்ணுங்க தடை செய்கிற காரியங்கள் என்ன வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எரேமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். சாரி மன்னிச்சுக்கீங்க, 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களுடைய எவர்களுடைய நாவு, எவர்களுடைய நாவு, அவர்கள் நாவுகள் எவர்களுடைய நாவு? நம்முடைய நாவா? என்னுடைய நாவு, என்னுடைய நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. என் நாவு எப்படி இருக்குது? அம்பு. யாராவது வந்தா ஒரே குத்தா குத்தி கிழிச்சு சாவடிச்சிடுங்க. இப்போ 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 இந்த அம்பு உங்களை யாரெல்லாம் யார் மூலமா வார்த்தை வந்து உங்களை சாகடிச்சிருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க எழும்ப முடியாமல் போனதற்கான காரணங்கள் என்ன? நீங்க உங்களை யாரெல்லாம் இதுவரைக்கும் உங்க வார்த்தையினால அம்பினால என்ன பண்ணுங்க உங்களை காயப்படுத்திருக்கிறாங்க. நீங்க யாரையெல்லாம் என்ன பண்ணுங்க வார்த்தையினால காயப்படுத்திருக்கிறீங்க? ரெண்டுத்தையும் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்க என்னென்ன வார்த்தை உங்களைவே நீங்க அம்பாய் குத்தப்பட்ட வார்த்தைகள், நீங்க யாரையோ அம்பால் குத்தப்பட்ட வார்த்தைகள், உங்களை யாரோ உங்களை அம்பால குத்தி இருக்கிறாங்க. இது மூணுத்தையும் பார்க்க போறீங்க. என் வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது? அம்பா இருக்குது. என் வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது? என்னை நானே உருவ குத்தி கொள்ளுகிறதா இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வேதத்திலேயே ரொம்ப பிரதானமான ஒரு வாக்கு தத்துவம் என்னன்னு கேட்டா, உன் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரத்தில் அன்பு கூறுவாயாக. அதே போல 2வது கட்டளைகள் கற்பனைகள் என்னன்னு கேட்டா, உன் தேவனாகிய கர்த்தரத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. என்னிடத்தில் அன்பு கூறணும், பிறனிடத்தில் இல்ல. என்னிடத்தில் நான் அன்பு கூற வேண்டும். என்னிடத்தில் அன்பு கூறுவது போல நான் பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆனா இன்னைக்கு அந்த பிரதானமான கட்டளைகளை நான் மீறி என்ன பண்றேன்? யாரையோ ஒருத்தரை காயப்படுத்தி உள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். யாரோ என்னை காயப்படுத்தி உள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை நானே காயப்படுத்தப்பட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். அம்பு